கதைகளு நிஜமான கதைகளு 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 நிஜமான கதைகளு கதைகளு கதை கேட்போம் வாங்க என்கிற பகுதியில் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நகரம் என்கிற அருமையான சிறுகதை. சிறுகதைன்னா என்னன்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சிறுகதைன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சின்னதாக சொல்லப்பட்ட கதை. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் இந்த கதை இந்திய மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டதுங்க. இப்ப நகரம் கதைக்குள்ள போவோமா? ஒரு பரபரப்பான கதை. இந்த கதை எங்க தொடங்குது தெரியுமா? மதுரையில தொடங்குது. படிக்காத கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண், அவ பேர் வள்ளியம்மாள். அவருடைய மகள் பாப்பாத்திக்கு முடியல. அந்த வள்ளியம்மாள் தன் குழந்தையை தூக்கி கொண்டு மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வருகிறாள். மதுரை எப்படி இயங்குது? பிரௌனியன் இயக்கத்தோடு இயங்கியதுன்னு சொல்வார். இது பௌதிக வார்த்தை. பிரௌனியன் இயக்கம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொதிக்கக்கூடிய நீர்ல டீ தூளை போட்ட அந்த டீ தூள் அந்த திரவத்துல ஒரு ஒழுங்கற்ற ஒரு அங்கும் இங்குமான ஒரு பரவலோடு அப்படி சுத்தி திரியும்ல, அப்படி மக்கள் ஒழுங்கற்ற முறையில் பதற்றத்தோடும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். மதுரையில் கதை ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு மூணாண்டிப்பட்டி என்கிற ஊரில் இருந்து வள்ளியம்மாள் என்கிற ஒரு கிராமத்து பெண் தன்னுடைய 12 வயது மகள் பாப்பாத்திய தோல்ல தூக்கிக்கிட்டு அந்த அதிகாலை பொழுதுல பேருந்துல ஏறி வர்றா. கதை தொடங்குது. ஏன் அவ வந்தா மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு? குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர் அதுல டாக்டர் காமிச்ச போது அந்த டாக்டர் பார்த்து சொன்னாரு, அம்மா இது இங்க பார்க்க முடியாது, நீங்க மதுரையில பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருங்க என்று சொன்னவுடன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு, அந்த குழந்தை பேர் பாப்பாத்தி, பாப்பாத்தியை தூக்கி கொண்டு மதுரையில அந்த காலை பொழுதுல பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர்றா வள்ளியம்மாள். அந்த பாப்பாத்திய ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. சாதாரண ஒரு கிராமத்து பெண் எப்படி இருப்பா? அந்த குழந்தை 12 வயசு, 2 சைடு மூக்கு குத்தி இருக்கா, நெத்தியில லேசான திருநீர் கீட்டு இருக்கு, 2 குச்சி கைகளை அப்படி மார்பில் அணைச்சபடி அந்த சுர தூக்கத்துல வாயை திறந்து படுத்திருக்கா. ஒரு பெரிய டாக்டர் வந்து பார்க்கிறாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 6 டாக்டர்கள் வந்து பயிற்சி டாக்டர்கள். இவர் வந்து ப்ரொஃபசர், அந்த மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர். அந்த பெரிய டாக்டர் சொல்ல சொல்ல அவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரிய டாக்டர் என்ன பண்றாரு? அந்த கண் விழியை தூக்கி மேல பார்க்கிறாரு, கண்ணத்தை அழுத்தி பார்க்கிறாரு. அந்த பாப்பாத்தி என்கிற 12 வயது குழந்தையை அவர்கள் ஒரு மாதிரியாக, அதாவது ஒரு மாடலாக வைத்து அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்க சக டாக்டர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று கதை போகும். அந்த பெரிய டாக்டர் சொல்லுவாரு, அக்யூட் கேஸ் ஆஃப் மெனிஞ்சிட்டிஸ், நோட் திஸ் அப்படின்னு சொல்லுவாரு. மெனிஞ்சிட்டிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விதமான வைரஸ்ங்க. இப்ப கொரோனா காலத்துல கொரோனா என்கிற வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு உலகமே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறதுல, அது மாதிரி மூளை காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் இந்த குழந்தையை பாதித்து இருக்கிறது அப்படிங்கிறது அந்த டாக்டர்களுக்கு மட்டுமே புரியும். இதையெல்லாம் என்ன பண்றா? படிக்காத அந்த கிராமத்து பெண் வள்ளியம்மா அப்படியே ஒரு பதட்டத்தோடு தன் குழந்தையை எப்படியாவது காப்பாத்திடுவாங்களா என்று அந்த ஏக்கத்தோடு வள்ளியம்மாள் பார்த்து கொண்டிருந்தாள். டாக்டர் சொன்னாரு, இந்த பொண்ணை அட்மிட் பண்ணிருங்க, இந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன் என்று சக டாக்டர்களிடம் சொல்லிவிட்டு, அங்க அவர்கிட்ட போ, சீட்டு எழுதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி, ஐயா அடுத்தால் வாங்க, பெரியவரை நீங்க வாங்க என்று அந்த பெரிய டாக்டர் அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடுறாரு. இந்த வள்ளியம்மாள், ஐயா குழந்தைக்கு சரியாயிருங்களா என்று ஏக்கத்தோடு கேட்கிறாள். அதெல்லாம் நாங்க பார்த்துப்போமா, டாக்டர் தனசேகரன் இந்த கேஸை நானே பார்க்கிறேன், உடனே அட்மிட் பண்ண சொல்லுங்க என்று தனசேகரன் டாக்டரிடம் பெரிய டாக்டர் சொல்றாரு. எனக்கு கிளாஸ் எடுக்கணும் அடுத்தது, நீங்க பாத்துங்க தனசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போகிறார். இந்த தனசேகரன் டாக்டர் என்ன பண்றாரு? அவருக்கு கீழே உள்ள சீனிவாசன் டாக்டர் பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரிய டாக்டரோட இவரும் போனாராம். பெரிய டாக்டருக்கு பின்னாடி ஒரு அமைச்சர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய மனிதர்களைப் போல அந்த டாக்டர்கள் சென்றார்கள் என்று ஏளனமாக சுஜாதா அவர்கள் எழுதுவார். சீனிவாசன் என்ன பண்ணாரு? அம்மா பேர் என்ன? டேய் சாவுகாக்கி அந்த ரிஜிஸ்டர் எடு என்று பக்கத்தில் உள்ளவரிடம் சொன்னாராம். உடனே இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, தம் பேரை தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு வள்ளியம்மாங்க அப்படின்ன உடனே, அம்மா பேஷண்ட் பேருமா. உடனே இந்த வள்ளியம்மா பேஷண்ட்ங்கிற வார்த்தைக்கு பொருள் புரியாம, கிராமத்து பெண் தானே, இல்லைங்க என் கணவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு ஒன்று சீனிவாசன் சிரிச்சுக்கிட்டு, அம்மா அதை கேட்கல,
அந்த நோயாளியினுடைய பேர் என்னன்னு கேட்டவுடனே பாப்பாத்தி. ஓ, பாப்பாத்தி என்று பெருமிச்சு விட்டாராம். ஒரு படிக்காத கிராமத்து பெண் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் பேசக்கூடிய மொழி புரியாமல் எவ்வளவு அவதிப்படுகிறாள் என்கிற நுட்பத்தை அந்த வரிகளில் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நமக்கு உணர்த்தி இருப்பார். இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு நேரா போனேன்னா நாற்காலி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அவர் வருமானம் எழுதுறவர், அவற்றை போ அப்படின்னு சொல்றாரு. உடனே வள்ளியம்மா கேட்கிறா, இந்த குழந்தை ஒன்றும் ஆகாதுமா, குழந்தை இருக்கட்டும், நீ போமா அப்படின்னு சொல்றாரு. வள்ளியம்மாளுக்கு தன் குழந்தை பாப்பாத்திய விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக மனம் இல்லை, மனசு இல்லாமலே போகிறா. அவர் சொன்ன இடத்துல நாற்காலி மட்டும் இருக்கு, நாற்காலியில் ஆள் இல்லை, அந்த நாற்காலி முதுகில் அழுக்காக இருந்தது என்று சுஜாதா அவர்கள் எழுதுவார். சுகாதாரத்தை பேண வேண்டிய அரசு மருத்துவமனைகள் எப்படி சுகாதாரம் இல்லாமல் இருந்தது என்கிற அந்த உணர்வை அந்த வரிகளில் நமக்கு ஏற்படுத்துவார். பக்கத்து சீட்ல உட்கார்ந்தவர்கிட்ட அந்த சீட்டை கொடுத்த உடனே அந்த கிளர்க் என்ன பண்ணாராம், அவர் எழுதிக்கிட்டு ஓர கண்ணால இடது கண்ணால பார்த்துட்டே இருமா, அவர் வருவார் இருமா என்று சத்தம் போட்டாராம். ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தார் வள்ளியம்மா. அரை மணி நேரம் கழிச்சு வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா, சுஜாதா எழுதுவாரு, மூக்கு பொடியை எடுத்து அப்படி மூக்க உறிஞ்சிட்டு ஈச பூச்சி மாதிரி வந்து விடக்கூடாது, ஒவ்வொருத்தரா வரணும் தெரியுதா என்று வந்த உடனேயே அதிகாரத்தோடு பேசினார். இன்னமும் மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வரும்போது அவர்களை பார்த்து அரசு மருத்துவமனையில் உள்ள சில அலுவலர்கள் அலட்சியத்தை வீசுகிறார்கள் என்கிற சமூக அந்த நிலையை அந்த வரிகளில் அவர் தெரிவித்திருப்பார். வள்ளியம்மாள்கிட்ட அந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரா, நம்ம டாக்டர் கையெழுத்து இல்லையே, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த அம்மா கேட்குது, எங்க போய் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு கேட்டிருக்கு. எங்க போய் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு கேட்டா, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு அவர் கேட்ட உடனே இந்த அம்மா சொன்னிச்சு, வள்ளியம்மா சொன்னா, நான் மூணாண்டிப்பட்டியிலேருந்து வந்தேன். உடனே அந்த கிளர்க் என்ன பண்ணாரா, சிரித்து கொண்டே ஹத்தனை சிரித்து கொண்டே, மூணாண்டிப்பட்டியா, சரி வருமானம் எவ்வளவு உன் புருஷனுக்கு? வள்ளியம்மா சொன்னா, என் புருஷன் இல்லைங்க. சரி உனக்கு மாசம் எவ்வளவு வருமானம்? அறுப்புக்கு போனா நெல் கிடைக்குங்க, இல்லாட்டி கம்பு கேவரகு கிடைக்குங்க, நான் 90 ரூபான்னு போட்டுக்கிறேன் ஒரு மாசத்துக்கா? இல்லம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபீஸ் ஒன்றும் கேட்க மாட்டாங்க என்று அந்த சீட்டில் எழுதி கொடுத்தார் அந்த ஆள். இதை எடுத்துக்கிட்டு அப்படி நேரா போய் இடதுகை பக்கம், அதான் பீச்சாங்கை பக்கம் போனா அம்புக்குறி போட்டிருக்கும், 48ஆம் நம்பர்னு அம்புக்குறி போட்டிருக்கோம், அங்கே போ என்று அவர் சொன்னார். வள்ளியம்மாளுக்கு 48ஆம் நம்பர் ரூம்னா என்ன, 48னா எப்படி இருக்கும், ஏற்கனவே தன் மகள் பாப்பாத்தியை விட்டுட்டு வந்துட்டோமே என்கிற பதட்டம், வயிற்று பசி எல்லாம் சேர்ந்து ஒரே குழப்பமா இருந்துச்சா. ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு ஆள் சீட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரா. வள்ளியம்மாள் அந்த சீட்டை கொடுத்த உடனே, இந்த இங்க வந்துட்டியா, இங்க வரக்கூடாதுமா, அங்கே போ, இந்த அமல்ராஜ் இந்த அம்மாவை கூட்டு போ, இந்த அம்மா அவர் பின்னாடியே போங்க என்று ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்த பெண் எந்த அளவுக்கு, இல்லை கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்கள் குறிப்பாக ஏழைகள் அரசு மருத்துவமனைகளில் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள், அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற அந்த சமூக நிலையை இந்த இடத்துல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லியிருப்பார். அவர் பின்னாடி போன உடனே இந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு ஒருத்தர் அட்மிட் பண்ண எழுதியிருக்கு, ஆனா இடம் இல்லை, காலையில 7:30 மணிக்கு வா அப்படின்னு வரட்டாராம். வள்ளியம்மாளுக்கு அந்த மருத்துவமனையில் எல்லா இடமும் ஒரே இடத்தை போல தோன்றியதான். ஏற்கனவே பசி மயக்கம், அந்த ஆஸ்பத்திரி வாசனை எல்லாம் சேர்ந்து அவருடைய உடம்பை ஏதோ செய்து இருந்தது. எல்லாரையும் பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தோன்றியதாம் என்று எழுதுவார். ஆகா, நம்ம குழந்தை பாப்பாத்தி அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமே, சரி அவளை போய் பார்ப்போம் என்று பதற்றத்தோடு போனால் எங்கே செல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. ஒருத்தர் கேட்ட உடனே அந்த அடையாளத்தெல்லாம் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க, இப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன அடையாளத்துக்கு போனால் அந்த கேட்டு கதவு பூட்டி இருந்தது. மக உள்ள ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கா, பேச்சு பூச்சு இல்லாம, கேட்டு கதவு பூட்டி இருக்கு. அவ மனதில் இருந்த கொஞ்சம் பயம் திகிலாக மாறினோன்னு அப்படி ஓடு அழத் தொடங்கினாள். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாராம், இந்தாம்மா ஓரமா நின்று அழுமா, இங்க நின்று அழுகிற என்று கேட்டாராம். உடனே இந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பக்கத்துல இருந்தவற்றை கேட்டா, ஐயா என் மக உள்ள படுத்திருக்காயா, கொஞ்சம் விடுங்கயா, நான் பார்த்துக்கிறேன் என்று வள்ளியம்மாள் கெஞ்சினாள். அதுக்கு அவன் சொன்னான், அந்தம்மா 3 மணிக்கு தான் கதவை திறப்போம், போமா வெளியில என்று வள்ளியம்மாளை அனுப்பிவிட்டு
வேறொருவர் வந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். இவர் ஏதோ எடுத்து கொடுத்தவுடன் அவரை மட்டும் உள்ள விட்டதை தெரிஞ்ச உடனே பாருங்க, எல்லா கதவுகளும் சாதாரண ஏழைகளுக்கு திறப்பதில்லை. இன்னமும் சில அலுவலக கதவுகள் பணத்திற்கு மட்டுமே திறக்கும் என்கிற அவலத்தை இந்த இடத்துல சுட்டுகிறார். அவர் உள்ள போன உடனே அவருக்கு பின்னாடியே இவ்வளவு ஓடி போய் அந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்து கிடந்த பாப்பாத்தியை பார்த்தாள். வகுப்பெடுக்க சென்ற அந்த பெரிய டாக்டருக்கு காலையில அந்த மெனிஞ்சிடிஸ் வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய நினைவு வந்துச்சான். உடனே அந்த பெரிய டாக்டர் பண்ண தனசேகரன், ஒரு பொண்ணை அட்மிட் பண்ண சொன்ன எங்கயா அப்படின்னு அந்த தனசேகரன் சீனிவாசனை கூப்பிட்டு, யோ அந்த பொண்ணை அட்மிட் பண்ண சொன்னோம்லையா, என்னன்னு பார்த்துட்டு வாயான்னு போய் உள்ள போய் பார்த்தோம்னு அந்த கிளர்க்கு சொன்னாரா, நீங்க எல்லாத்துக்கும் அட்மிட் எழுதுறீங்க, எங்க இடம் இருக்கு, இடமே இல்லைன்னு போய் சொல்லுங்க. இல்லையா அவரே சீஃபே சொன்னாரியா. ஓ அவருக்கு வேண்டியவங்களா இருக்குமோ பாருங்க. ஒரு மருத்துவர் குழந்தையினுடைய உடல்நிலையில் அவசரம் கருதி அட்மிட் செய்ய சொன்னால் கூட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ அல்ல ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ என்கிற உணர்வு ஏற்படுவது மிகப்பெரிய அவலம். வள்ளியம்மா என்ன பண்ணா, அந்த ஆஸ்பத்திரியினுடைய சூழலும் அலட்சியமும் அவளுக்கு அச்சத்தை மேலும் அதிகப்படுத்தியது. நம்ம குழந்தையோட நம்மளை தங்க வைப்பாங்களா, ஒழுங்கா காப்பாற்றுவாங்களா என்கிற சந்தேகம் வந்தோடனே நேரா ஓடி போய் பாப்பாத்தி அப்படியே கையோடு தூக்கிக்கிட்டு மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷால பஸ் ஸ்டாண்டுக்கு போப்பா என்று அள்ளி அணைத்து கொண்டு சென்றாள் என்று கதை நகர்கிறது. உடனே இந்த பெரிய டாக்டர் அனுப்பிச்ச ஆளு டாக்டர் வந்து சொல்றாரு, யாருங்க அட்மிட் ஆகலையாங்க, அட்மிஷனுக்கு இடமே இல்லையா, காலையில 7:30 மணிக்கு தான் அந்த பேஷண்ட்டை வர சொல்லிக்கொண்டோன்னு. வாட் நான்சென்ஸ் யோ, காலையில 7:30 மணிக்கு அந்த குழந்தை செத்து போறியா, முதல்ல போய் பாருங்க என்று மற்ற டாக்டர்களை விரட்டினாராம். இங்க வள்ளியம்மா என்ன பண்ணா, தன் பாப்பாத்தியை தூக்கி கொண்டு பேருந்தில் சென்று மூணாண்டிப்பட்டிக்கே போயிடுவோம். அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கிராமத்தில் உள்ள டாக்டர் தான் பயமுறுத்தி விட்டாரு. கிராமத்துல போய் வைத்தியத்தை காட்டலாம், வெள்ளை கட்டி போட்டு விபூதி மந்திரித்து விடலாம் என்று வள்ளியம்மா நினைத்தாலாம். இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய படிக்காத மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வின்மையை இந்த இடத்துல சுஜாதா அவர்கள் காட்டுகிறார். அந்த நோயினுடைய தன்மை என்ன, அந்த நோய் எப்படிப்பட்டது, அதற்கு எந்த மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விட்டு மந்திரிச்சா சரியாயிரும் என்கிற அந்த உணர்வோடு வள்ளியம்மாள் சென்றால். இன்னொரு உண்மைங்க, திக்கற்றவர்கள் அவர்கள் மனதில் எது சரி என்று நினைத்திருக்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் என்கிற ஏழை மக்களுடைய மனநிலையை இந்த இடத்துல சுஜாதா அவர்கள் வெளிப்படுத்துகிறார். சைக்கிள் ரிக்ஷா பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வள்ளியம்மாள் சொன்னாலாம், என் குழந்தைக்கு சரியாயிருச்சுன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காசுகளை காணிக்கை போடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டாள் என்று இந்த கதையை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நிறைவு செய்வார். பாருங்க, கிராமத்து மனிதர்களிடம் படித்த அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவ அலுவலர்களும் எப்படி அலட்சியமாக நடந்து கொண்டார்கள் என்கிற நிலை நமக்கு மனசை ஏதோ பண்ணுதுங்க. இன்றைக்கு மருத்துவமனைகளில் கட்டடங்கள் மாறிவிட்டது, சுகாதாரமின்மை கூட கொஞ்சம் குறைந்து விட்டது. நல்ல மனித நேயமுள்ள மக்கள் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவ அலுவலர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆனாலும் பெரும்பாலும் அந்த அலட்சிய போக்கும் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் அவர்களை ஒரு பேஷண்டா, ஒரு நோயாளியா பார்க்கக்கூடிய பொது புத்தி இன்னும் நீடிக்கிறது என்கிற உணர்வை இந்த கதை நமக்கு ஏற்படுத்துகிறது. இதை போன்ற சுவையான கதைகளை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்திருங்கள் எங்களோடு. நன்றி, வணக்கம்.